ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோலையும் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு ஸ்கூல் பசங்க 2 பேர் எக்ஸாமுக்காக லீவ் விட்டுருக்குறாங்க படிக்கிறதுக்கு. அந்த டைமில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டைக்கு மீன் பிடிச்சிட்டு குளிச்சுட்டு வரலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போன பசங்க 2 பேர்த்தில் ஒரு பையன் மர்மமான முறையில் அதே இடத்துல தண்ணியில் மூழ்கி இறந்தும் போயிருக்காரு. அந்த இறப்புக்கு என்ன காரணம் மற்றும் அதில் ஒளிஞ்சிருக்கும் திகிலூட்டும் சம்பவங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. ரெண்டாயிரத்தி 18வது வருஷம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற பல்லடம் வட்டத்தில் ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூலில் ராமு, வேணு அப்படிங்கிற நெருங்கிய நண்பர்கள் 2 பேருமே ஒரே கிளாஸில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே 12th படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு எக்ஸாமும் போயிட்டு இருந்திருக்குது. அப்படி எக்ஸாம் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இடையில லீவ் கிடைக்கும். அந்த லீவ் அவங்க கரெக்டாக பயன்படுத்தி நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா ஸ்கோரும் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் லாஸ்ட் ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்கிற நேரத்தில் ஒரு 3 நாள் கேப் கிடைக்குது. இவங்களும் எல்லா போர்ஷனும் கவர் பண்ணிட்டு, சரி இதுக்கு மேலே வீட்டில் இருந்தாலும் போர் அடிக்குது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் கேப்பில் ஒரு குட்டையும் இருக்குது. சரி போயிட்டு மீன் பிடிச்சிட்டு ஒரு குழியிலும் போட்டு வரலான்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் சொல்லவும் இல்லை. கேட்டதுக்கு 2 பேருமே மாற்றி நான் ராமு வீட்டுக்கு போய் படிக்க போகிறேன், நான் வேணு வீட்டுக்கு போய் படிக்க போகிறேன்னு சொல்லி 2 பேரும் அவங்கவுங்க வீட்டில் போய் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு தான் அந்த குட்டைக்கே போகிறாங்க. இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, 2 பேருமே அவங்க இந்த குட்டைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறது இவங்க யார்ட்டையுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த குட்டைக்கு ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. இதில் வேணுக்கு அவருக்கு நீச்சலும் தெரியாதுன்னு தான் சொல்லப்படுது. அந்த டைமில் எப்படி இந்த பசங்க 2 பேரும் தைரியமாக அந்த குட்டைக்கு போய் குளிக்கலாம்னு சொல்லி போனாங்கங்கிறது எனக்கும் புரியலை. அப்படி 2 பசங்களுமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து கிளம்பி குட்டைக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அவங்க வீட்லேயும் பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே தான் அந்த பசங்க கரெக்டாக உச்சி வெயில் இருக்கும்போது அந்த குட்டையை நோக்கி அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே அவங்களுக்குன்னு சொல்லி தனித்தனியாக 2 சைக்கிள் வச்சுருக்கிறாங்க. 2 பேருமே அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு மீன் பிடிக்கிறதுக்கான இந்த வலை, தூண்டில் இதெல்லாமே எடுத்துகிட்டு பொறுமையாக பேசிகிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இந்த விஷயம்தான் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட போகுதுன்னு. ஒரு வழியாக அந்த குட்டையும் நெருங்கிடுறாங்க. அப்படி நெருங்கும்போது அந்த குட்டை எப்படி இருக்குது அப்படின்னா, மேலே ரோடு கீழே தான் அந்த குட்டை இருந்திருக்குது. சரியாக சொல்லப்போனால் ஒரு பெண்டு, அந்த பெண்டு கீழே இறங்கினோம்னா அந்த குட்டைக்கு கீழே இறங்கிடலாம். அப்படி கரெக்டாக அவங்க போய் கீழே இறங்கலாம்னு சொல்லி போகும்போது ஒரு சூறாவளி காற்று மாதிரி ஒரு காற்று அந்த குட்டைக்குள்ளே இருந்து வெளியே இவங்களே ஒரு வட்டம் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த குட்டைக்குள்ளேயே போய் கரெக்டாக நடு சென்டரில் இறங்கிடுது. இதை பார்த்துட்டு 2 பேருமே டக்குன்னு ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த கிராமத்து பகுதியிலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஒரு பேய் காற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த சுழன்று வர காற்று ஒரு பேய் காற்று, அதெல்லாம் வந்தது அப்படின்னா பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு, சரி அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மெதுவாக அந்த குட்டைக்கு உள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இறங்கி பார்த்து இவங்க 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த குட்டையை முழுசாக பார்க்குறது. ஏன்னா எப்போவுமே ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ரோட்டு மேலேயே நின்று பார்த்தவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ரோட்டு கீழே இறங்கி அந்த குட்டையை பார்க்குறாங்க. அது எவ்வளோ பெரிய பரப்பளவு அப்படிங்கிறத இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறாங்க, பிரமிச்சு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா ராமுவும் வேணுவும் உட்கார்றதுக்கு சரியான ஒரு இடம் பார்க்குறாங்க. அந்த குட்டைக்கு நடுவுலையே ஒரு மரமும் இருந்திருக்குது. அந்த மரத்துக்கிட்ட போய் இவங்களோட 2 பேர்த்தோட சைக்கிளையும் நிப்பாட்டிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த மண்புழு, தூண்டில், வலை இதெல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான விஷயம் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கரெக்டாக அவங்க 2 பேருமே கொஞ்சம் தள்ளி உட்காந்து மீனும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே மீன் கிடச்சிருக்கு. இப்படி போயிட்டு இருக்க டைமில் கரெக்டாக உச்சி வெயில் ஆயிடுது. ஒரு 1-2 மணி பக்கம் ஆயிடுது, 1:30 மணி ஆயிடுது. அப்படி ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ராமும் வேணும் 2 பேருமே அந்த குட்டைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டை இருந்திருக்கு. நம்ம இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு சின்ன குட்டை இருந்திருக்கு. அதில் இறங்கி சும்மா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குளிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி வேணுக்கு நீச்சல் தெரியாது, ராமுக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியும். அதனால சரி இவரை விட்டுட்டு போய் எப்படி அந்த பெரிய குட்டையில் குளிக்கிறது, அதுவும் இல்லாமல் அது எவ்வளோ பெரிய ஆழம் உள்ளே இருக்குதுன்னு தெரியல. பார்க்கறதுக்கு பரப்பளவு ரொம்ப பெருசாக இருக்குது, கீழே வேறு சேர் அதிகமாக இருக்கும், அந்த குட்டைக்குள்ளே போக வேண்டாம், நான் இங்கேயே குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அங்கேயே குளிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த வேணு அப்படி என்னங்கிறாரு அப்படின்னா, சரி தனக்கே நீச்சல் தெரியல, சரின்னு சொல்லி கம்முன்னு விட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு சரி வா அந்த குட்டைக்கு போகலான்னு சொல்லி ராமு கூப்பிட்றாரு. ராமு என்னங்கிறாரு அப்படின்னா, அது நமக்கே புதுசு இந்த குட்டை, ஆனால் எவ்வளோ பெரிய ஆழம் இருக்கும்னு தெரியல,
அங்கே போய் குளிக்க வேண்டாம், இன்னொரு டைம் கூட நான் பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உனக்கு வேறு நீச்சல் தெரியாது, வேண்டான்னு சொல்லிட்டு வேணுவையும் கட்டாயப்படுத்தி அதே சின்ன குட்டையில் குளிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறமா ராமு வேணு 2 பேருமே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, மீன் வந்து நல்லாவே கிடச்சிட்டு வந்துருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா மீன் வந்து இன்னுமே நல்லா கிடைக்கும், நம்மக்கிட்டையும் மண்புழு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மீன் தூண்டில் எடுத்து போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மீன் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ராமுக்கு வந்து தூக்கம் வந்துடுது. அதனால அந்த குச்சி வந்து அந்த மண்ணிலேயே நல்லா நல்லா சேராகவும் இருந்திருக்குது. அதனால வந்து நல்லா ஊனி வச்சுட்டு அங்கேயே தூங்கிடுறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது வேணுக்கு வந்து நல்லா போரும் அடிச்சுட்டு இருக்குது. சரி இவன் வேற தூங்கிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி சைக்கிள் தான் இருக்குது, இந்த குட்டைக்கிட்ட வந்து கொஞ்சம் சும்மா ரவுண்ட் அடிச்சு விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டும் இருக்கிறாரு. சைக்கிள் எடுத்து மிதிச்சுட்டு இருக்கிறாரு. அவரோட தூண்டில் வந்து மரத்தில் கட்டி வச்சிட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நல்லா தான் ஒரு நல்லா சைக்கிள் ஓடிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக வந்து அந்த 2 குட்டைங்களுக்கு நடுவில் வந்து இடம் நல்லா ஒரு 2 அடி 4 அடி வந்து நடந்து போகிற அளவுக்கு நல்லா இடம் இருக்குது. அதில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அந்த இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து உள்ளே இறங்க வரும்போது ஒரு சூறாவளி காற்று வந்ததில்ல, அந்த சூறாவளி காற்று வந்து டக்குன்னு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாமல் வேணுக்கு பின்னாடி வந்த அந்த சூறாவளி காற்று நல்லா அவரை சுழட்டிட்டு போய் அந்த குட்டைக்கு நடுவுலையே உள்ள வச்சு இறக்கிடுது. இது வந்து எதுவுமே தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருந்த ராமுவும் டக்குன்னு அந்த குட்டைக்குள்ளே ஏதோ விழுகிறத பார்த்து இவரும் எந்திரிச்சிடுறாரு. ஆனால் எதுவுமே காணோம். அது நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அந்த குட்டைக்குள்ளே யாரோ கல்லை போட்ட மாதிரி தெரியுது, ஆனால் பக்கத்தில் யாரையுமே காணோம். சரி வேணு தான் கல்லை போட்டிருப்பாரா என்னமோன்னு பார்த்தா வேணுமையும் ஆளை காணோம். சரி இவங்க இது குதிச்சிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் இருக்கிற சைக்கிளையும் காணோம். அவர் தன்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையனும் அங்கேருந்து கிளம்புறான். இவன் என்னடா இது நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டான், நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், என்ன இது இவன் சொல்லாமையே போயிட்டான், அவங்க கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கோபமா அவர் வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. ராமு ஒரு செகண்ட் வந்து அந்த மரத்துல வேணு கட்டியிருந்த அந்த தூண்டில பார்த்துருந்தாருன்னா இந்த சந்தேகமே வந்திருக்காது. அதை பார்க்காம சைக்கிள் இல்லைங்கிறத பார்த்த உடனே அவர் தன்னை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறத நினைச்சிட்டு அவர் ரொம்ப கோபமா இனிமேல் அவங்க கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் பிடிச்ச மீனெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்படி வீட்டுக்கு போன அந்த பையன் கரெக்டாக அந்த வேணுவோட வீடும் ராமோட வீடும் ஆப்போசிட் வீடு தான். ஆப்போசிட் வீடு அப்படிங்கிறதுனால ராமு வந்து டக்குன்னு அங்கே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு கோபமாகவே அவரோட வீட்டை திரும்பி பார்க்குறாரு. வீடு வந்து பூட்டி இருக்குது. வெளியே வந்து வேணுவோட சைக்கிள் காணோம். என்னடா இது நமக்கு முன்னாடியே வந்துட்டானே, இன்னும் சைக்கிள் காணமே, மறுபடியும் எங்கேயாவது போயிட்டானே என்னமோ, வந்தானா எப்படி அவங்ககிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப கோபமாக வீட்டுக்கு போய் அவர் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. கரெக்டாக இப்போ அவர் வீட்டுக்கு வரும்போது மணி வந்து ஒரு 3 மணிக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நைட்டு வந்து ஒரு 7 மணி ஆயிடுது. 7 மணி ஆனோடனே வேணுவோட வீட்டிலேருந்து வந்து அவங்க அம்மா அப்பா வந்து இவர் வந்து எழுப்புறாங்க. இவங்க வீட்டிலே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வேலையிலேருந்து வந்துட்டாங்க, வந்து எழுப்புறாங்க. எங்கப்பா வேணுவா காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவரும் சரி நம்ம குட்டைக்கு போனோம் அப்படின்ட்டு சொன்னோம்னா இவங்க வந்து சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தோம், அப்போ வந்து அவன் எங்கேயோ வெளியே போகிறேன்னு சொல்லி போனான், ஆனால் ஆளை காணோம், நானும் வந்து தேடி பார்த்தேன், ஆனால் ஆளை காணோம், சரி இப்போ இது வந்திருப்பான்னு நினச்சிட்டு நானும் படுத்து தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா ராமு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது என்னடா இது நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டான்னு நினைச்சோம், ஆனால் வந்து இவன் வீட்டுக்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ராமுக்கும் வந்து ரொம்ப குழப்பமாயிருது. அதுக்கப்புறம் இவரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, உங்களோட வீட்டுக்கு வந்தானா, மதியானத்துக்கு மேலே வந்தானான்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா மதியானம் வரைக்கும் இவர் கூட தான் இருந்தார். அதுக்கு மேலே வந்து வந்தானான்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க, ஆனால் எங்கேயுமே காணோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவும் தெரியல. மறுபடியும் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்றாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் பையனை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக நைட்டு வந்து ஒரு 2 மணி ஆயிடுது. ராமு வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இது போயிருப்பான், ஏதாவது சொல்லாமல் இது மறந்து அங்கேயே இது படுத்து தூங்கியிருப்பானா இருக்கும். ஏன்னா முன்னாடியே வந்து ஒரு 2-3 டைம் இப்படி பண்ணிக்கிறாராமா. அதனால வந்து இவருக்கு வந்து இந்த யோசனை வருது. சரின்னு சொல்லிட்டு இவங்க படுத்து தூங்கிடுறாங்க. படுத்து தூங்கினதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 3-3:30 மணி அளவுக்கு வந்து இவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல வந்து என்ன ஒரு குரல் கேட்குது அப்படின்னா, எனக்கு மூச்சு முட்டுது, என்னை வந்து வெளியேடு என்னை தூக்கு அப்படிங்கிற ஒரு குரல் வந்து ராமுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்குது. இதுக்கப்புறமா டக்குன்னு கனவுலேருந்து அந்த ராமு வந்து எந்திரிச்சிட்டு எதுவுமே அவருக்கு புரியல. என்னடா இது நமக்கு எதுவுமே புரியலையே, இது யாரோட குரல், என்ன இது கனவு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து தூங்கலான்னு பார்த்தா தூக்கமும் வரல. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துட்டு இருக்கிறாரு. சரி வெளியே போய் பார்ப்போம், வேணு வந்து வந்துட்டானான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா வேணுவோட சைக்கிள் மறுபடியும் இல்லை. அவரோட பேரண்ட்ஸ் தான் வந்து வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இவன் உண்மையாலுமே காணாமல் போயிட்டானா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க.
இதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து போலீஸ் அவங்க நேராகவே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. நேராகவே வீட்டுக்கு வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பையனை வந்து எதாவது திட்டினீங்களா பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டோம். இவங்க 2 பேர் தான், பசங்களை 2 பேர் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. மதியானம் வரைக்கும் இங்கே தான் இருந்தானாமா, அதுக்கப்புறம் எங்கே போனான்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லவும் ராமுக்கு ஒரு பயம் வந்துடுது. இவன் வந்து உண்மையாகவே காணாமல் போயிட்டானான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ராமுவும் நடந்த உண்மையெல்லாம் போலீஸ்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார், இப்படி வந்து நாங்கள் 2 பேரும் படிக்கிறோன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு நாங்கள் வந்து குட்டைக்கு போனோம். குட்டைக்கு போயிட்டு நல்லா வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். நான் வந்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் ராமு உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தான். டக்குன்னு வந்து அந்த குட்டையில் வந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் மறுபடியும் எந்திரிச்சு பார்த்தேன். எந்திரிச்சு பார்க்கும்போது வந்து ராமுவும் இல்லை, ராமுவோட சைக்கிளும் இல்லை. அதனால வந்து நான் ராமு வந்து என்னை விட்டுட்டு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டானாட்டுருக்குன்னு சந்தேகப்பட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு கிளம்பி வந்து பார்த்தா அப்பவும் ராமோட சைக்கிள் இல்லை. அதனால வந்து நான் கோவப்பட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லாமல் நமக்கு முன்னாடியே வந்து கிளம்பி வந்துட்டான்னு சொல்லி நான் கோவமா அவங்ககிட்ட இனிமேல் பேசவே கூடாதுன்னு சொல்லி நானும் போய் கம்முன்னு படுத்து தூங்கிட்டேன். ஆனால் நைட்டு வந்து வேணுவோட அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது வேணு வந்து காணும்னு சொல்லி அப்படின்னு. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ராமும் போலீஸ்கிட்ட சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2 பசங்களுக்கு சண்டை அப்படிங்கிறதுனால உள்ள வந்து ஏதோ பண்ணிட்டாரோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த 2 பசங்களுக்கு வந்து அந்த குட்டையில மீன் பிடிக்கும்போது ஏதோ சண்டைக்கு வந்து அந்த பையன் தான் ஏதோ பண்ணிட்டாரு என்னமோன்ட்டு ராமு வந்து நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும்போது அந்த ராமு வந்து நல்லா போல்டாக சொல்லிடுறாரு. அவர் கண்ணில் வந்து சுத்தமாக பொய்யே இல்லை. போல்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நடந்த விஷயத்தை இதுதான் சொல்கிறாரு. நாங்கள் வந்து மீன் பிடிக்க போனோம், நான் தூங்கிட்டேன். டக்குன்னு அந்த குளத்துல அந்த குட்டையில் வந்து சத்தம் கேட்டுச்சு, நான் எந்திரிச்சேன். அப்போ வந்து வேணு வந்து இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது. சரி, அந்த குட்டையை வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சொல்ல போனால் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த குட்டையை வந்து அலசுறாங்க. அது வந்து எவ்வளோ ஆழன்னே இது வரைக்கும் அவங்களால கண்டே பிடிக்க முடியல. போலீஸ், ரெஸ்கியூ டீம் இவங்க எல்லாமே வந்து அந்த குட்டையவே அலசி ஆராயிடுறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. அந்த குட்டை வந்து எவ்வளோ ஆழம்னு சொல்லி இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் கரெக்டாக ராமு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் எனக்கு அந்த நடு சென்டரில் தான் வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் நடு சென்டரில் ஒரு சத்தம் வந்து பட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லவும், அன்னைக்கு வந்து நைட் நல்லா இருட்டிடுது. அதுக்கு மேலே வந்து தேடவும் முடியாது அந்த குட்டைக்குள்ளே, ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கலங்கி இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து எல்லா ஃபோர்ஸுமே வந்து கரெக்டாக வந்து உள்ளே போகிறாங்க. போகும்போதே வந்து அவங்களால உள்ள நீச்சலும் அடிக்க முடியல. அதே சமயம் வந்து காலும் வைக்க முடியல. ஏன்னா வந்து புதக்குழி மாதிரி வந்து சேர் உள்ளே இழுத்துட்டே இருக்குது. அதே சமயம் உள்ளே வந்து முட்செடிகள் வந்து ஏகப்பட்ட முட்செடிகள் இருக்குது. அதில் வந்து அந்த மீன் பிடிக்கிறதுக்கு போட்ட தூண்டில இதெல்லாம் வந்து சிக்கிட்டு அது உள்ளே போகிற ரெஸ்கியூ டீமோட ஆளுங்க எல்லாத்துக்குமே வந்து கை கால்களெல்லாம் ஏகப்பட்ட காயங்களும் சிராய்ப்புகளும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குடிமகன்கள் வந்து குடிச்சிட்டு போட்ட அந்த பாட்டில் உண்டு இது எல்லாமே வந்து உள்ளே கடந்து ஒரு 2-3 பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டு உள்ளேயே ரத்தமும் வந்துடுது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பையனை வந்து எப்படியாவது மீட்டே ஆகணும், அந்த பையன் வந்து உள்ளே இருக்கானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப முயற்சியோடு உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. போக போக அவங்களோட காலில் வந்து ஏதோ பட்டுன்னு தட்டுப்படுது. அந்த ஆள் வந்து கீழே அந்த பிடிச்சி எடுக்கிறாரு. பார்த்தா சைக்கிள். சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா அது வந்து வேணுவோட சைக்கிள். இதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த சைக்கிளை வந்து ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துடுறாங்க. அந்த சென்டருக்கு போகிறதுக்கு ஒரு 3/4 முன்னாடியே வந்து சைக்கிள் கிடச்சிருது. சைக்கிளை வந்து ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துடுறாங்க. அதை சுற்றி வந்து அந்த பையன் எங்கேயும் இருக்கானா அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து தேடுறாங்க. ஏன்னா டக்குன்னு உள்ளே விழுகும்போது வந்து ஸ்ப்ரெட்டாக வந்து ஒரு அலையாக தான் அப்படி போகும். அப்படிங்கிறது அந்த பையன் எங்கேயும் உள்ளே சிக்கிட்டானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா கிடைக்கவே இல்லை. மறுபடியும் வந்து உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. கரெக்டாக நடு சென்டரில் முட்புதர்கள் வந்து இவங்க உள்ளே போகிற ரெஸ்கியூ டீமோட ஆளுங்க காலில் வந்து நல்லா கிழிக்குது. அவங்களுக்கு வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி சரியாக தெரியல, கிழிக்குது. அப்படி கிழிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இது அவங்க காலில் வந்து சாஃப்டாக, அவரோட முட்டியில் வந்து ஏதோ சாஃப்டாக வந்து படுற மாதிரி தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே கைவிட்டு பார்க்குறாரு. கைவிட்டு பார்த்தா ஒரு பையனோட கை. அவங்க ரொம்ப ஆச்சரியமாகி போய் அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேரெல்லாம் வந்து மறுபடியும் இவர் உள்ளே போன மாதிரியே தான் அந்த முள், அந்த கண்ணாடி பாட்டிலு இதெல்லாம் வந்து தாண்டி மறுபடியும் அவங்களுக்கும் காயம் ஏற்பட்டு ரத்தமும் உள்ளே வருது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மீன்களும் உள்ளே இருக்குது. ரத்தம் வரதை பார்த்துட்டு அந்த மீன்களும் பக்கத்தில் வர ஆரம்பிக்குது. அந்த மீன்கள்லாம் வந்து துரத்தி விட்டுட்டு அந்த உள்ளே போய் அந்த பையனை எடுக்கிறாங்க. அப்படியே ஃபேஸு உடம்பெல்லாம் பார்த்தா அப்படியே ஊதி போயிடுது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து 2 நாள் ஆகி போனதுனால அந்த ஃபுல்லாக வந்து உடம்பே வந்து நல்லா தண்ணி உள்ள ஊறி நல்லா வீங்கிடுது. கண்ணிலே பார்க்க முடியல.
ஆனா அப்பவும் வந்து வேணுவோட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பையன் வந்து இந்த மாரிலாம் முடிவு எடுத்திருக்க மாட்டான். பையனுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்லி அவங்க வெளிய தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. போலீஸும் வந்து வெளிய தேடுறாங்க. ஒரு வேளை இதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, இந்த பையன் வந்து சொல்றதுனால வாய்ப்பு இருக்குமோங்கிற பட்சத்தில, சரி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் செக் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்ட்டா வந்து அந்த பையனோட பாடி கிடைச்சிருச்சு. இத பார்த்த ராமு வந்து கண்ணீர் விட்டு அதே இடத்துல கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி உட்கார்ந்துடுறாரு ராமு. ஏன்னா வயசு வந்து சின்ன வயசு தான். 12த்து ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 17, 18 வயசு தான் இருந்திருக்கும். அந்த தன்னோட கூட படிச்ச பையன் கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஒரு 10 வருஷம், 15 வருஷம் நெருங்கி பழகுன ஃப்ரெண்டும் வேற. இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனும் அங்கேயே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் வந்து அங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து அந்த பையனை தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு மறுபடியும் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திருப்பூரோட ஜிஹெச்ல எடுத்துட்டு போய் வச்சதுக்கப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு தகவலும் சொல்றாங்க. தகவல் சொல்லி வந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அப்பவும் அவங்க நினைக்கிறாங்க இது வந்து பொய்யா தான் இருக்கும், தங்களோட பையனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட பையன் வேணு தான். ஏன்னா ரொம்ப சின்ன வயசு, எப்படி இறங்க போகிறோங்கிறது தெரியாமையே அந்த குட்டைக்கு போய் ரொம்ப ஆசைப்பட்டு குளிக்கலான்னு போன பையன் அப்படி இறந்து போனது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா இத்தனைக்கும் வந்து வேணு வந்து ஒரு கிளாஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு வருவாராமா. அவ்வளோ நல்லா படிக்கிற பையன், மேக்ஸ்லாம் சென்டம் அடிக்கிற பையனாமா. அப்படி இருந்த பையனுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப அழுகுறாங்க. இதுக்கப்புறமா வந்து ராமு வந்து காலையிலேருந்து சாப்பிடாம இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்த ராமு ஒரு கட்டத்துக்கு மேலே மயக்கம் போட்டுறாரு. மயக்கம் போட்டு அதே ஹாஸ்பிட்டலில் இவரையும் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணி குளுக்கோஸும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே மயக்கமாக தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த அதிர்ச்சியும் வேறு, அதனால சாப்பிடாமல் இருந்ததுனால ஒரு நாள் ஃபுல்லாக அட்மிட் ஆகி அதிர்ச்சியிலேருந்து அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து டிஸ்சார்ஜும் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவரோட கண் எங்கே போகுதுன்னா ஏன்னா ஆப்போசிட் வீட்டில், அதனால வந்து ராமுவும் வேணுவும் வந்து எப்போவுமே வந்து அவங்க வீட்டில் இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு வந்து சைக்கிள் தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளே புதுசாக வந்து யாராவது வீட்டுக்கு போகிறோம், இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க செருப்பு வண்டி இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருப்போம். அவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்களான்னு சொல்லி தான் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்த ராமுக்கு தினம் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டே இருக்குது. இப்படியோ 2 நாள் போயிடுது. 3ஆவது நாள் வந்து ராமு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. தூக்கத்தில் வந்து ஒரு கனவு. ராமுவோட மண்டைக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னா, வேணு வந்து ஒரு தண்ணிக்குள்ளே ஆழமாக போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போது வேணுக்கு வந்து நீச்சல் தெரியாதுல்ல. நீச்சல் தெரியாததுனால அவரால் முடிஞ்ச அளவுக்கு நீஞ்ச முடியுமான்னு சொல்லிட்டு கையை வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பண்ணிகிட்டே இருக்கும்போது கீழே இருக்கிற முள்ளெல்லாம் வந்து குத்தி அவர் வந்து மேலே போகாத மாதிரி வந்து சட்டை, அவரோட ஃபேண்ட் இதெல்லாம் குத்தி கிழிச்சு அங்கேயே நின்றுது. அதனால அவரும் மூச்சு விட முடியாமல் இறந்து போகிற மாதிரி ஒரு சீன் வந்து அவருக்கும் வந்திருக்குது. இதுக்கப்புறமா வந்து அவங்க வேணுவோட வீட்டில் வந்து ஒரு 2 நாளாக வந்து அவங்க அம்மா அப்பா யாருமே வந்து சரியாக சாப்பிடாம பையன் போயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க. இருந்ததுக்கும் ஒரே பையன் வேறு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது அவங்க ராமுவோட அம்மானா 2 நாள் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. ராமுவோட அம்மாவுக்கு வந்து ஒரு கனவு வருது. ராமுவோட அம்மாவும் அப்பாவும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வேணுவோட அம்மாவும் அப்பாவும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ராமு தான் எதுவும் பண்ணிட்டானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. அப்படி பேசிட்டு கரெக்டாக ஒரு 1 மணி அப்படிங்கும்போது போய் படுக்கிறாங்க. கண்ணை மூடுறாங்க. கரெக்டாக சரியாக தூக்கமும் வரல. ஒரு அரை தூக்கத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவும் படுத்துட்டு இருக்கிறாங்க. வேணுவோட வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேர் தான் இருக்கிறாங்க. வெறும் தரையில் சும்மா தலகாணி கூட இல்லாமல் படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி படுத்துருக்கிற டைமில் வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு சத்தம் கேட்குது. அம்மா அப்பா, நான் வந்து வேணு பேசுகிறேன். ராமு ஒரு அப்பாவி, அவனுக்கும் என்னோட இறப்புக்கும் எந்த சம்மதமும் இல்லை. சொல்லப்போனால் நான் எப்படி இறந்தேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. நானும் ராமுவும் உண்மையாகவே வந்து நாங்கள் 2 பேருமே வந்து மீன் பிடிக்க தான் போனோம். மீன் பிடிக்க போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் மீன் பிடிக்கலான்னு சொல்லி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ராமு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே தூங்கிட்டான். எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து அந்த 2 குட்டைங்களுக்கு நடுவில் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சூறாவளி காட்டுற மாதிரி ஒன்று அந்த நடு குட்டைக்குள்ளே இருந்து வெளியே வந்து டக்குன்னு என்னை பிடிச்சி அந்த நடு குட்டைக்குள்ளேயே இறக்கிடுச்சு. இதுக்கும் ராமுக்கும் வந்து எந்த சம்மதமும் இல்லை. தயவு செஞ்சு ராமு வந்து தப்பாக பேசாதீங்க. ராமு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுவோட ஆன்மா கதறி அழுக ஆரம்பிக்குது.
இத கேட்டுட்டு இருந்தேன் இவங்க 2 பேத்துக்குமே கண்ல தண்ணி வந்துட்டு இருக்குது. அட் அ டைம்ல வந்து 2 பேத்துக்குமே ஒரே வாய்ஸும், ஒரே கனவும் தான் வந்துட்டு இருக்குது. இதுக்கு மேல சரி நான் போறேன். ஆனா என்னோட சாவுக்கு வந்து என்ன காரணம்னு சொல்லி மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுவோட ஆன்மா அந்த இடத்த விட்டு கிளம்புது. இதுக்கப்புறமா திடுக்கிட்டு எந்திரிச்ச வேணுவோட அம்மாவும், அப்பாவும் 2 பேரும் அவங்க 2 பேத்தோட மூஞ்சியும் பார்த்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. "ஏன் நீ அழுகுற? ஏன் நீ அழுகுறன்னு?" சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்குறாங்க. மாத்தி மாத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவங்க 2 பேத்துக்குமே ஒரே கனவு தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேத்துக்கிட்டயுமே வந்து வேணு ஒரே விஷயத்த தான் பேசியிருக்காருன்னு. அத நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே வெறும் தரையில தான் படுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப பார்த்தா 2 பேத்துக்குமே 2 தலகாணி இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகி வேணுவோட அம்மாவும், அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. தங்களோட பையன் ஏன் இறந்தன்னு சொல்லி ஒரு காரணமே இல்லாம இறந்து போயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த குட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஜனங்க கிட்ட அடுத்த நாள் போயி, அந்த குட்டையில என்ன இருக்கு? என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கவும், அவங்களும் அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குட்டையில பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நபர் இறந்து போயிட்டாரு. அந்த குட்டையில முழுகி இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா யாரு அந்த குட்டைக்கு போனாலுமே, அது குறிப்பிட்டு சொல்லப்போனா அமாவாசை அந்த டைம்ல யார் அந்த குட்டைக்கு போனாலுமே, சின்ன பசங்க தான் மெயினா. சின்ன பசங்க யாராவது போனாங்கன்னா, நிச்சயமா யாரோ ஒருத்தர் அந்த வாரத்துல இறந்து போவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்றாங்க. இதனாலேயே பெரும்பாலும் எங்க ஊர்க்காரங்க யாருமே அந்த குட்டைய வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அந்த குட்டையே பாழடைஞ்சு போச்சு. நைட் டைம்ல மட்டும் அந்த குடிக்கிறவங்க மட்டும் போயி, அதுவும் உள்ள போக மாட்டாங்க. மேல அந்த ரோட்டு மேலேயே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு, அந்த பாட்டிலுங்கள எல்லாம் தூக்கி உள்ள அடிச்சுட்டு வந்துருவாங்க. குறிப்பிட்டு சொல்லப்போனா, அமாவாசை அமாவாசை அப்போ அந்த குட்டையிலேருந்து ஒரு சுழற்காற்று வந்து மேல அந்த குட்டைக்கு நடுவுல இருந்து மேல அந்த ரோடு வரைக்கும் வரும். இந்த ரோடுக்கு வரும்போது யாராவது ஒரு நபர் அந்த கிராஸ் பண்ணி போனாலோ, இல்ல அத கிராஸ் பண்ணும்போது யாராவது இருந்தாலோ, அவங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படிங்கிறது அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்றாங்க. இத கேட்டுட்டு இன்னும் அழுத வேணுவோட அம்மாவும், அப்பாவும் தங்களோட பையனுக்கு இப்படி ஒரு முடிவு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருந்த ஊர்க்காரங்களும், "ஏன் இப்படி அழுகுறீங்க? ஏன் இந்த குட்டைய பத்தி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவங்களோட பையன் இங்க வந்து இறந்தத பத்தி சொல்றாங்க. "ஓ! உங்க பையன் தானா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா" அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு திதி குடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும், இன்னும் இல்லைங்க. நேத்து கனவுல அந்த பையன் வந்து தான் வந்து ஏன் இறந்தேன்னு சொல்லி தெரியாம இறந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுதான். அதனால தான் அவனோட இறப்புக்கு வந்து காரணம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு போலான்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஊர்க்காரங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு, "சரிம்மா தயவு செஞ்சு போய் முதல்ல வந்து அவருக்கு நடக்க வேண்டிய சீரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அவங்க ஆத்மாக்கு சாந்தி குடுங்க." ஏன்னா, இந்த ஆத்மா வந்து யாரு, என்ன, ஏதுன்னு தெரியாததுனால தான் இத்தன வருஷமா இந்த குட்டையவே ஆட்டி படைச்சுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அமாவாசை டைம்ல விஷயம் தெரிஞ்ச யாருமே அந்த குட்டை பக்கம் போக மாட்டாங்க. தெரியாம புதுசா வர ஆளுங்க தான் அந்த குட்டை பக்கம் போயிட்டு அடிக்கடி விழுந்து இறந்துருவாங்க. இப்போ பெரும்பாலும் எல்லாத்துக்கும் அந்த குட்டைய பத்தி தெரியறதுனால இந்த ஊர் ஆட்கள் யாருமே போறதில்ல. புது ஆட்கள் கூட அந்த குட்டைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு யாருமே அந்த பக்கம் போறதில்லைன்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்புறமா அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, "தயவு செஞ்சு உங்க பையனுக்கு திதி குடுத்துருங்க. இதோட இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியட்டும்னு" சொல்லிட்டு அவங்க வேணுவோட பெற்றோர அந்த ஊர்லேருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற டைம்ல வேணுக்கு வந்து திதி குடுக்கலான்னு சொல்லி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னத்த நாள் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட ராமுக்குள்ள வேணுவோட ஆன்மா பூந்து அவர ஆட்டி படைக்க ஆரம்பிக்குது. ராமுவோட அம்மாவும், அப்பாவும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது, ராமு ஒரு டைப்பா நின்னு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியம் அடைஞ்சு, அவர்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கவும், அந்த ராமு வந்து கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. "இது ஏன்பா அழுகுற? ஏன் இப்படி அழுகுறன்னு?" சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "ஏன்பா வேணு வந்து இறந்துட்டான்னு சொல்லி இப்ப அழுதுட்டு இருக்கியான்னு?" சொல்லி கேட்கவும், "நான் வேணு தாம்மா பேசுறேன்னு" சொல்லிட்டு அவங்கள ஆச்சரியமடைய வச்சிருக்காரு. இதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் திகைப்புடன் ராமுவோட அம்மாவும், அப்பாவும், "சரிப்பா உட்காரு, உனக்கு என்ன வேணும்னு?" சொல்லி பொறுமையா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ராமுவும் சரி, வேணுவும் சரி 2 பேத்தோட வீட்லயும் 2 பேரோட பேரண்ட்ஸும் அந்த 2 பசங்களையும் அம்மா, அப்பா மாரி தான் வச்சு வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. தங்களோட பையன் மாரி தான் அம்மா, அப்பாவா நெனச்சு வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற வகையில அந்த பையனையும் வந்து தங்களோட பையனா தான் நெனச்சு பேசிட்டு இருக்கும்போது, அந்த பையன் வந்து தன்னோட அம்மாவையும், அப்பாவையும் நான் பார்க்கணும்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. சரி போப்பா, போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா ஆப்போசிட் வீடு தானே. சரி போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சாதாரணமா அவங்க சொல்றாங்க. சாதாரணமா வந்து இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது அந்த ஊருக்குள்ள. அந்த 2 வீட்டுக்கு நடுவுல வந்து இது சாதாரணமா எல்லாமே இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது.
இதுக்கப்புறமா வேணுவோட வீட்டுக்கு ராமு போயிடுறாரு. ராமுவோட உடம்புக்குள்ள வேணுவோட ஆன்மா இருக்கிறது அவங்களோட பெற்றோருக்கு தெரியாது. போகும்போது 2 பேர் அவங்களோட அம்மாவும், அப்பாவும் 2 பேரும் 2 மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா நாளையோட வந்து அந்த பையனுக்கு திதி குடுத்துருவாங்க. ஏன்னா அடிக்கடி அந்த கனவுலயாவது அந்த பையன் வந்து பேசிட்டு இருந்தான். இனி அதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலோட அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது ராமு உள்ள நுழையிறத பார்த்த வேணுவோட அம்மா, "வாப்பா" அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. அப்படி உள்ள கூப்பிட்ட உடனே ராமு கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. கதறி அழுக ஆரம்பிச்ச உடனே வேணுவோட அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ராமு வேணுவ நினச்சு தான் இப்படி அழுகுறான்னு நினச்சிட்டு, அவங்களும் சரி விடுப்பா, வேணு வந்து போயிட்டான். நினச்சு நீ வந்து உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத. நீ நல்லா படிக்கணும். நீ என்னோட பையன் மாதிரி தான். நீ வந்து நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராமு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, டக்குன்னு உள்ள இருந்த வேணு பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா, நான் வந்து ராமு இல்ல, வேணு தான் வந்திருக்கேன். உங்க பையன் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், வேணுவோட அம்மாவும், அப்பாவும் வேணுவ கட்டி புடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வேணு என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா எனக்கு கடைசி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, அப்பாட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசின வேணு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரே ஒரு டைமும் உங்க கையில சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் அம்மா, அப்பா உங்க 2 பேத்துக்கு நடுவுல நான் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்தையும் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு வேணு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வேணுவோட அம்மாவும், அப்பாவும் ரொம்ப சங்கடப்பட்டு ரொம்ப அழுது வேணுக்காக போயிட்டு நான்வெஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ராமுவோட அம்மாவும், அப்பாவும் சரி கடைசி ஆசை தானேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வேணு அவர் திருப்தி அடைகிற வகையில் நல்லாவே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு நைட் வேணுவோட அம்மாக்கும், அப்பாவுக்கும் சென்டரில் படுத்து நல்லா தூங்கியிருக்காரு. காலையில் எந்திரிக்கும்போது காலையில் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிட்றாரு. எந்திரிக்கும்போது உள்ளே இருந்த வேணு போயிட்டாரு. ராமு தான் இருக்காரு. ராமுக்கு நடந்ததெல்லாம் எதுவுமே தெரியல. ராமுக்கு அப்போ கரெக்டாக ஒரு கனவும் வந்திருக்குது. நான் வந்து உங்ககிட்ட இருந்து போகிறேன், ஆனால் முழுசாக போல, என்னோட நினைப்பு எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கும், உன்னோட நினைப்பு எப்பவுமே என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக நானும் வருவேன்னு சொல்லிட்டு ராமுக்கு கனவுலேயே ஒரு வாக்கு கொடுத்துட்டு வேணு கிளம்புறாரு. இதுக்கப்புறமா எந்திரிச்ச ராமுவும் ஒரு நாள் வேணுவோட பிரிவை தாங்க முடியாததுனால ரொம்ப கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நான் மட்டும் அந்த தூண்டில வந்து சரியாக கவனிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா நல்லபடியாக வேணுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சு திதியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸும் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்து திருப்பூரில் இருந்தவங்க மறுபடியும் கிளம்பி அவங்க ஊரான தூத்துக்குடிக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ராமுவும் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு வேணுவை நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. சொல்லப்போனால் வந்து அந்த டைம் உங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்த டைம் அப்படிங்கிறதுனால எக்ஸாமெல்லாம் எழுத முடியாமல் ஒரு 2 பேப்பரில் வந்து அரியர் விழுந்துருது. அதுக்கப்புறமா அரியரெல்லாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்து படித்து இப்போ நல்ல வேலையிலையும் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் நினச்சா அந்த சம்பவமெல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அன்றைக்கி ஒரு செகண்ட் மட்டும் நான் வந்து தூங்காமல் விழிச்சிருந்துருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையே இருந்திருக்காது, என் நண்பன் என் கூடவே இருந்திருப்பான்னு சொல்லி இந்த கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கிறாரு நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற ராமு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குளம், குட்டை, ஏரி எதாக இருந்தாலுமே வந்து எவ்வளோ பார்க்கறக்கு வந்து எவ்வளோ வந்து அழகாக இருக்குதோ அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அமானுஷியங்களும் கலந்துருக்கும். அதனால நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போகணும். உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷியமான சம்பவங்களை நம்ம சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. மீண்டும் ஒரு அமானுஷிய சம்பவத்தை சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.